யானை இப்போது ஒரு முடிவெடுத்து தவறான பரிந்துரைகளுக்கு முற்றிலும் குழப்பமடைகிறது. எப்படி அந்த தொலைபேசி இணைப்பில் இருந்து தனது முச்சண்டையை விடுவிப்பது என்று யோசிக்கிறது. அதனை சுற்றி சில காமிக் குரங்கு தோழர்கள் உள்ளனர். யானை மற்றும் குரங்குகள் இணைந்து தொலைபேசியிலிருந்து முச்சண்டையை சுதந்திரமாக்குவதற்காக சுற்றி வளைகின்றன. அவர்களிடையே நகைச்சுவை நிலவுகிறது. ஒரு காலத்தில் ஒரு யானை இருந்தது. அது தொலைபேசி பயன்படுத்த முயற்சித்தது. இல்லை, நான் சொல்கிறேன், இது ஒரு எலபோன் தொலைபேசி பயன்படுத்த முயற்சித்தது. என்னை மன்னிக்கவும், நான் இன்னும் சரியாக நினைக்கிறேன் என்பதை நான் உறுதியாக கூற முடியாது. எவ்வாறு நடந்தாலும் அது தனது முச்சண்டையை தொலைபேசி இணைப்பில் அடிக்கடி சிக்க வைத்தது. அது அதை விடுவிக்க முயற்சிக்கும் என்று தொலைபேசியின் ஒலி அதிகமாக வருகிறது. நான் யானையின் பாடலை நிறுத்த வேண்டும் என்று பயப்படுகிறேன். எல்லாவற்றிற்கு பின்னர் யானை தொலைபேசி இணைப்பிலிருந்து தனது முச்சண்டையை விடுவிக்கிறதை கொண்டாடும் குரங்கு நண்பர்கள் உள்ளே கத்துகிறார்கள். மேகத்தில் நிறைந்த சிரிப்பு மற்றும்